பெட்ரோல் நிலையங்களில் பழைய ரூபாய் நோட்டுகள் பெறுவது நிறுத்தப்பட்டுள்ளதாக வாகன ஓட்டிகள் பெரும் அவதியடைந்துள்ளனர். பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதை அடுத்து மக்களுக்கு ஏற்பட்ட சிரமத்தை குறைக்க பெட்ரோல் நிலையங்களில் பழைய ரூபாய் நோட்டுகள் செல்லும் என்பது உள்ளிட்ட சில அறிவிப்புகள் தற்காலிக அடிப்படையில் வெளியிடப்பட்டன. பெட்ரோல் நிலையங்களில் பழைய 500 ரூபாய் நோட்டுகளை பெற்றுக்கொண்டு எரிபொருள் நிரப்பப்பட்ட நிலையில் நேற்றுடன் இந்த திட்டம் நிறுத்தப்பட்டது. இன்று முதல் பெட்ரோல் நிலையங்களில் பழைய 500 ரூபாய் நோட்டுகள் வாங்கப்படாததால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதியடைந்துள்ளனர். பெட்ரோல் போடுறதுனாவே பழைய 500 நேற்று வரையும் பார்த்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு மட்டும் தான் போடுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. பட் இப்போ என்ன பண்ண அந்த 500 செல்லாத போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வச்சிருக்கதே 500 தான் வச்சுட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, சாப்பாடுக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டம் 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு மீதி சாப்பாடுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க. சரி, டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம், காய்கறி வியாபாரம். அங்கே 500 ஆயிரம் தான் எடுத்துகிட்டு வராங்க. பெட்ரோல் போகிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 500 ஆயிரம் நாங்கள் வச்சுக்கிறதெல்லாம் 500 ஆயிரம் தான் இருக்குது. வீட்டில் மாற்றவும் முடியல, பேங்க்கில் போடவும் முடியல. இங்கேயே வாங்கலாம், நான் எங்கே தான் போய் பண்ணுறது? பெட்ரோல் போட மாட்டுறாங்க. 100-200 சில்லறை கொடுத்தா தான் போடுறாங்க. 500 ரூபா வச்சு நாங்கள் என்ன பண்ணுறது? வெளியே தான் போட்டு போகணும் காசை. இதுக்கு மோடி ஒரு முடிவு எடுத்தாகணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இல்லை பெட்ரோல் பங்கில் 500 ரூபா வாங்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் போய் பார்த்தோன்னா எங்கேயுமே 500 ரூபா 100 ரூபா எதுவுமே வர்றதில்லை. ஆனால் கேட்டால் சென்னையில் எல்லா இடத்துலையுமே 500 ரூபா நோட்டு விநியோகம் பண்ணுறதா சொல்கிறாங்க. போய் எடுத்தோன்னா ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா தான் வருது. இதே பெட்ரோல் பங்கில் கொண்டு வந்து கொடுத்தோன்னா 2000 ரூபாய்க்கு சில்லறைன்னு சொல்லிட்டு பெட்ரோலும் போட மாட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் பொதுமக்களை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். 30,000 ரூபா ஸ்கீம் இருக்குன்னு சொல்லிக்கிறார் நேற்று மோடி. ஆனால் இங்கே பெட்ரோல் பங்கில் 500 ரூபா மாறாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன் ஒன்று நடவடிக்கை எடுக்கும். இது மந்த் ஸ்டார்டிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மந்த் எண்ட்லலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப போடவே முடியல. யாராச்சும் ஃப்ரெண்டு மூலியமா அவங்க 500 ரூபாய்க்கு போட்டு 2 பேர் பெட்ரோல் அவங்களோடதுலேருந்து எடுத்து நாங்கள் ஊற்றி அந்த மாதிரிலாம் தான் போட்டுட்டு இருந்தோம். நடுவில் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. இது இன்னும் ஸ்ட்ரீம்லைன் ஆகலைன்னு தான் சொல்லணும். இது எப்போ ஸ்ட்ரீம்லைன் ஆகும்னு தெரியல. ஆனிச்சுன்னா கொஞ்சம் வசதி தான். பழைய 500 ரூபாய் நோட்டுகள் ஏற்றுக்கொள்வதை நிறுத்துவது தங்களுக்கும் சிரமமாக இருப்பதாக பெட்ரோல் பங்க் நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர்.